கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவராக. கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம முக்கியமாக ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். பாருங்க, நம்ம இயேசு தொடுகிறாண்ட அவர் தொட்டாலே அது ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யாக்கோபு தன்னுடைய அண்ணனோட ஏசாவோட 20 வருஷமா பகை. அவன் ஏமாற்றி அண்ணன்கிட்ட ஏமாற்றி தாப்பிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கின்னு வந்துட்டான். அதனால வேண்டி அண்ணன் என்ன செய்ய போகிறான், 400 பேரோடு வரான்னு ரொம்ப பயந்தார். அப்படி ரொம்ப பயந்தப்போ என்ன நடந்துச்சு சொன்னால், உடனே எப்படி சரி செய்ய முடியாதுன்னு இரவெல்லாம் கத்தட்டு ஜெபம் பண்ணான், போராடி ஜெபம் பண்ணான். என்னை ஆசீர்வதித்து விடமாட்டேன்னு கேட்டார். கேட்கும்போது கத்தர் நீ யார், உன் பேர் என்னான்னு கேட்டார். அவன் சொல்லிட்டான் யாக்கோப்புன்னு ஒத்துக்கினான். தான் யாக்கோப்புனா ஏமாத்துருவான்னு சொல்லிட்டு தன்னை ஒத்துக்கினாலாம் முடிஞ்சான். அப்படி செய்யும்போது போராடிக்கும் போது கத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவனை தொடை சந்தை தொட்டார். தொட்ட உடனே அவன் கொஞ்சம் நொண்டி நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இதில் என்ன தெரியுதுன்னா, ஐயோ மனுஷன் போய் கத்தட்ட போராடி ஜெயம் பண்ண முடியாது. ஆனால் போராடினா ஜெயம் பெற்றான்னு சொன்னாலும் கத்த ஒரு டச் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, உடனே அவன் என்ன செய்ய தெரியாம முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம கத்தட்ட கேட்கலாம், போராடலாம், செபிக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர் நம்மளை தொடுவாரானா அது என்ன நடக்குனாக்கா, பாருங்க, ஆதியாக 32:25 அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால அவருடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அப்படி ரொம்ப போராடும் போது கத்தனை பண்ணாரு, ஒரே ஒரு டச் பண்ணார், மேற்கொள்ள முடியாத மாதிரி செய்யறாரு. உடனே தொடை சந்து சுளுக்கிடுச்சு. இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆண்டவரோடு நம்ம என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம், போராடி கேட்கலாம். கத்தர் அது ஏன் அப்படி போராடுறீங்க, ஏன் அப்படி கேட்க மாட்டார். நம்ம தேவையில்லை என்ன பண்ணலாம், தாராளமாக அவர்கிட்ட பேசலாம், தாராளமாக அவர்கிட்ட கேட்கலாம். நம்ம உள்ளத்தை இப்போ நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. உள்ளத்தின் ஆழத்துல என்ன பாரம், கவலை, என்ன தேவை, என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த யாக்கோபு போல நம்ம கூட என்ன பண்ணலாம், போராடி ஜெபிக்கலாம். கத்தர் அவ்வளோ அலோவ் பண்ற அவ்வளோ அருமையான அன்பான ஆண்டவர் அவர். அது மட்டும் இல்லை, அடுத்தது நியாயாதிபதிகள் 6:18. இங்க கிதியோன், இந்த கிதியோன் நல்ல கத்திரி பிள்ளை தான். ஆனால் அந்த நாளில் ரொம்ப எதிரிங்க கிட்ட ரொம்ப மாட்டின்னு கஷ்டப்பட்டுருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மொத்தத்தையுமே அழிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க என்னென்ன விதை வச்சு அறுவடை செய்த எல்லாத்தையுமே அடிச்சுன்னு போயிடுவாங்க, மொத்தத்தை எடுத்துன்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க கத்தரை நோக்கி பார்த்த பொழுது கத்தர் அவங்களுக்கு இறங்கி இந்த கிதியோன்ட்ட கத்தர் தரிசனமானார். கிதியோன்ட்ட தரிசனம் ஆகும்போது, காணிக்கை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், நீங்கள் போகக்கூடாது சொல்லி கேட்டால் சரி எடுத்துன்னு வானார். அதை பற்றி தான் இங்கே பார்க்குறோம். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். பாருங்க, இதெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஆண்டவருடைய அவ்வளோ அன்பு. மனுஷன் நம்ம யார், நம்ம ஒன்றுத்துக்கு உதவாதுங்க. அவர் பெரிய ஆண்டவர், வானத்தையும் பூமி உண்டாக்கின பெரிய ஆண்டவர். அவர் என்ன செய்கிறாருன்னா, நம்மளுடைய காணிக்கையை கூட சந்தோஷமா அவர் தொடரார், அங்கீகரிக்கிறார். அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், இதை பாருங்க, 6:21 அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையில் இருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ என்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் நம்ம நேசிக்கிறாரு. நம்ம சொல்கிறதுக்கும் நீ செய்கிற, நீ வா எட்டுனது காணிக்க வை, நீ கொண்டாந்து மாம்சத்தெல்லாம் கொண்டாந்து வை சொல்லி கேட்க, நீ வர்றவரெல்லாம் இருக்கிறாரு. இருந்த பிறகு என்ன பண்ணார், கோலை வச்சு தொட்டிருந்தோம், அக்னி வந்துச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ஆண்டவர் அவ்வளோ அன்பானவர். நம்ம என்னடா இவங்க மனுஷர் தான் அப்படி பார்க்க மாட்டார். நம்ம அவரை நேசிக்கும் போது, அவரை நேசித்து காணிக்க கொடுக்குறோன்னு சொல்லும் போது, நீ சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன், நீ சொல்கிற மாதிரிலாம் செய்கிறேன்னு கிதியோன் சொன்னப்போ கர்த்தர் என்ன பண்ணார், சரின்னு அதை ஆமோதிக்கிற வகையில் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, அவன் கொண்டு வந்த அந்த காணிக்கைக்கு அங்கீகரிக்கிறார். அப்போது
நம்ம காணிக்க கொடுத்தா அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார். அவர் சொல்கிற மாதிரி நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம காணிக்கைகளை அங்கீகரிப்பார். நம்ம கேள்விகளுக்கு பதில் தருவார், பேசுவார், நம்மோடு உறவாடும். இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம கர்த்தரோடு பேசலாம், தாராளமாக பேசலாம். அவர் நம்மோடு பேசும்போது நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், அவருக்கு மறுமொழி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் பாருங்கள், யோபுவை கர்த்தர் தொட்டார். யோபு 19 21 என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள், தேவனுடைய கை என்னை தொட்டது. தேவனுடைய கை என்னை தொட்டதுன்றார். ஆக்சுவலாக கர்த்தர் அவர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு விரும்பலை. கர்த்தர் அவர் சுற்றிலும் அவருக்குள்ள யோபை சுற்றிலும் வேலை எடுத்து பாதுகாத்திருந்தார். ஆனால் பிசாசு நீ வந்து சவால் விட்டான். இல்லை இங்கே வேலை எடுத்துருக்கிறதுனால தான் அவன் உங்களை துதிக்கிறான், அதெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்க, அவனை துதிக்கிறானா தூஷிக்கிறானா பாருங்க சவால் விட்டான். இது நம்பிக்கையோட கர்த்தர் சொன்னார், போ எல்லாம் எடுத்துருன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டான். கர்த்தர் எடுத்துட்டாரா அவன் என்ன பண்ணானா, அவன் ஒரு காலம் தூஷிக்கலை. அவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாம சோத்திரம்னு சொல்லினான். இப்போது ஆனால் அவன் என்ன நினச்சிட்டான், கர்த்தர் தான் தொட்டு இந்த மாதிரி வந்துடுச்சுன்றார். அப்போது கர்த்தர் தொடுவார்னா கண்டிப்பாக தீமை செய்ய மாட்டார், நன்மை தான் செய்வார். தீமையே செய்ய மாட்டார், ஒரு காலம் நன்மை செய்வார். ஒரு காலம் தீமை செய்ய மாட்டார், நன்மை தான் செய்வார். இப்போ பாருங்கள், அதில் யோபு 5:17 இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வவல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. இப்போது கர்த்தர் வந்து சிட்சித்தா கூட அது ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். எல்லாம் சகலமும் நன்மைக்கு எதுவாக செய்வார். அப்போது கர்த்தர் யாரை தண்டிப்பார்னா, ஒரு சின்ன தப்பு என்ன செய்தால் தண்டிப்பார். ஆனால் இங்கே என்ன சொல்றதுன்னா, சிட்சையை நீங்கள் அற்பமாக எண்ணாதீங்க. அது மட்டும் இல்லை, அவர் காயப்படுத்தினாலும் காயம் கட்டுவார், அவர் அடிப்பார், ஆனால் அரவணைப்பார், அவருடைய கை ஆற்றோன்னு சொல்லப்படுது. அப்போது கர்த்தருடைய கை தொடுமானா எப்போனா, இந்த இடத்துல யோபை பற்றி பார்க்கும்போது அவன் தப்பு செய்தனால இல்லை, கர்த்தர் அவன் நம்பினார், யோபை நம்பினார். அவருக்கு ஒரு வார்த்தைன்னு சொல்லாத பிசாசுக்கு சொன்னதுனால பிசாசு என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் எடுத்தாலும் அவன் என்ன சொன்னான்னா, நான் கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை என்னை கொன்று போட்டாலும் அவன் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்கிறார். அவ்வளோ தூரம் கர்த்தர் அவனை நம்பினார். கர்த்தர் அவனை நம்புகிற மாதிரி அவன் நடந்து கொண்டான். இப்போ நம்ம கூட என்ன செய்யணும்னா, கர்த்தரை எப்பவுமே நம்ம சந்தேகப்படக்கூடாது. கர்த்தர் என்ன செய்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னு வாயினால் அவன் பாவம் செய்யவே இல்லையா, யார் யோபு. அந்த மாதிரி நம்ம கூட கர்த்தர் சிட்சிக்கிறான்னு யோசிக்கக்கூடாது, நன்மைக்காக தான் செய்கிறாரு, அவர் ஒரு வேளை காயப்படுத்தினாலும் காயம் கட்டுவார் சொல்லிட்டு நம்ம நம்பணும். இதெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், யோபு போல நம்ம கர்த்தருக்கு நம்பியா இருக்கோம்னா, முதல் வசனம் சொன்னால் யோபு வந்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விட்டு விலகணுமா இருந்தான்னு கர்த்தரையே சாட்சி சொல்கிறார். இப்படி நம்ம நடந்து கொள்வோமானா அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம். அவருக்கு பாருங்க, எவ்வளோ இழந்தாலும் கர்த்தர் ரெட்டிப்பு மடங்கா எல்லாமே திருப்பி கொடுத்துட்டார். அவனை பற்றி அருமையான சாட்சி கொடுத்தார். நல்ல ஞானமான காரியங்களை நம்ம இந்த யோபு புஸ்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். எவ்வளோத்துக்கு காரணம்னா, யோபு கர்த்தரை அவளை நம்பி கர்த்தர் நம்பிக்கையா இருந்தா நம்ப இருப்போமானா கண்டிப்பாக யோபுவை ஆசீர்வதித்து போல கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது ஏசாவுடைய உதடுகளை தொட்டார். ஏசாயா 6:6 அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையினாலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து தன்னிடத்தில் பறந்து வந்து, அடுத்த வசனம், அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். பாருங்க, இங்க ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் அவர் சொல்றாரு, இந்த அசுத்த உதடுள்ளவன், நான் அசுத்த உதடுள்ளவன், அசுத்த வார்த்தைகளை பேசுற மனுஷர் மத்தியில் நான் வாழறேன்னு சொல்லி தன் குறைகளை அறிக்கையிடுறான். எப்போ தன் குறைகளை அறிக்கையிடும் போது உடனே ஒரு குரட்டை கொண்டு வந்து என்ன செய்தாரு, ஒரு தேவதூதன் உதடுகளை தொட்டதுனால அவன் அக்கிரமெல்லாம் நீங்கி பாவம் எல்லாம் நிவர்த்தி ஆனது. இந்த ஏசாயோடைய தீர்க்கதரிசியோட பாவமெல்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் தான் நான் யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாக போவான்னு கர்த்தர் சொன்னா. சொன்னார், ஏசையா தீர்க்கதரிசி சொன்னார், இதோ நான் வரேன்னு சொன்னார். ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அருமையான தீர்க்கதரிசி. நீங்கள் ஏசையா தீர்க்கதரிசி எத்தனை முறைனா படிக்கலாம், அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். இவ்வளவுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த ஏசையா தீர்க்கதரிசி தான் குறைகளை ஒப்புக்கொண்டார். அப்போ உடனே கத்தனை பண்ண நாவை தொட்டதுனால பரிசுத்தம் அக்கிரமம் நீங்கள் பரிசுத்தமாக்குறதுனால ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாற்றினார். நம்ம கூட என்ன பண்ண கேட்கலாம், நான் எல்லாம் நல்லவன், நல்லா பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படி யாரும் சொல்ல முடியாது. நம்மளோட குறை இருக்கும், குற்றம் இருக்கும். அந்த குறைகளை குற்றங்களை ஏசையா தீர்க்கதரிசியை போல நம்ம அறிக்கை விடுவோம். நமக்கு குறைகளெல்லாம் மாற்றி கத்தனை செய்வார், அற்புதம் செய்து கத்தரை பாதுகாத்து கொள்வார். இது மட்டும் கத்தர் கண்டிப்பாக செய்வார். கத்தெடுத்துல போய் நான் எல்லாம் பர்ஃபெக்ட், நான் நல்லா எல்லாம் நல்லா இருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம ஏசையா தீர்க்கதரிசி போல ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால், நம்மள ஏதாவது குறைகோ குற்றங்க பலவீனம் இருக்குமானா அவர்கிட்ட அறிக்கைட்டு என்ன தொடுங்க ஆண்டவர்னு கேட்கணும். நம்ம தொடும்படி நம்ம கேட்கும்போது நம்மளை தொடும்போது என்ன செய்வார்னா, நம்மளை பரிசுத்தப்படுத்துவார், தகுதிப்படுத்துவார், நம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்துவார், நம்மளுடைய ஆசீர்வாதமாக கத்தர் மாற்றுவார். இது நிச்சயம். இப்போ நீங்கள் அது மாதிரி செய்வீங்களா? அப்படி ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புனா அப்படி செய்யணும்னு கத்தர் விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் பாருங்க, தானியேலை கூட கத்தர் தொட்டார்னு பார்க்குறோம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன் கொள் என்றான். இப்படி அவன் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். பாருங்க, இந்த இடத்துல தானியேலை பற்றி பார்க்குறோம். தானியேல்கிட்ட பெரிய, அவரும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, பெரிய ஊழியக்காரர். அவர் மேலே கர்த்தர் ரொம்ப பிரியமாக இருந்தார். அப்போ பாரு சொல்றதே என்ன சொல்ற, பிரியமான புருஷனே தேவதூதன் கூப்பிடுறார். பிரியமானவர், கர்த்தர் ரொம்ப பிரியமாக ஜீவிச்சார். அவர் என்ன பண்றார், ஒரு மாதிரி தைரியம் இல்லை, ஒரு மாதிரி பலவீனப்பட்டுக்கிறாரு. அந்த மாதிரி சூழ்நிலை அந்த தேவதூதன் என்ன சொல்றாருன்னா, திடன் கொள் சொல்றாரு. அது மட்டும் இல்லை, அவன் என்னோட பேசும்போது அவர் என்ன பண்ணாரு, அவர் தைரியமாயிட்டு கத்துட்டு பேசுங்க, நீங்க சொல்லுங்க, தைரியப்படுத்தினார். அப்போ நம்ம கூட திடனற்று போகும்போது, பலவீனமாகும்போது, கத்தாவே என்னை தொடுங்கப்பா, எனக்கு பலவீனமாகுதுன்னு இப்போ அப்பேற்பட்ட ஏசையா தீர்க்கதரிசியே அவ்வளோ ஒரு திடனற்று போகிற ஒரு சூழ்நிலை வருமானா நமக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் திடனற்ற நேரங்களில், சோர்ந்து போன நேரங்களில் கத்தரை நோக்கி கூப்பிடும்போது கத்தர் என்ன பண்ணுவார், நம்ம தொடுவார். என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவர்னு கேட்கும்போது கத்தர் தொடுவார். தொடும்போது என்ன நடக்கும்னு சொன்னால், நம்ம கண்டிப்பாக திடப்படுத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். இப்போ கத்தர் தொடுறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னொரு வசனம் ஏசாயா 40:29, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நீ சோர்ந்து போன சூழல் இருக்குவீங்களா, உடனே கத்தரை நோக்கி பாருங்க, கேளுங்க, கத்தனா என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க, என்னை பலப்படுத்துங்க, எனக்கு சத்துவம் இல்லை, எனக்கு பலம் இல்லைன்னு கேட்கும்போது நம்ம சத்துவத்தை பெருக பண்ணுவார். இப்போ எந்த சூழ்நிலையும் நம்ம அவர் தொடர்றதுக்கு அவர் ஆயத்தமாக்குறார். தொட்டு அவர் என்ன செய்வார்னா நம்ம பலப்படுத்துவார், நமக்கு என்ன பண்ணுவார், நம்மளோட உறவாடுறதுக்கு விரும்புகிறார். கிதியோனோட உறவாடுறது போல கிதியோனை தைரியப்படுத்தி ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஆளா கத்தர் இந்த கிதியோனை கத்தர் பயன்படுத்தினார். அந்த மாதிரி நம்மையும் பயன்படுத்த முடியும். அதே போல் இந்த ஏசாவை போல் நம்மளும் கேட்கும்போது, நம்ம பரிசுத்தப்படுத்தப்படி கேட்கும்போது தொடும்படி கேட்கணும். ஆண்டவரே இந்த தொடுங்கன்னு கேட்டால் அந்த பரிசுத்தப்படுத்தி கத்தர் நம்ம ஒரு பெரிய ஆசீர்வாதமான கருவியாக எடுத்து கத்தர் உபயோகப்படுத்துவார். உங்களுக்கு அது விருப்பமாக கற்றுட்டு வாங்க. அப்படின்னா இன்னொரு முக்கியமாக நம்மளுடைய இதில் தெரியுது என்னன்னா, பெரிய ஆண்டவராக இருந்தாலும் உதவாத நம்மோட உறவாட விரும்புகிறார். உறவாடுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். அவர் நம்ம எங்கே அவர் அப்படி யோசிக்காதீங்க. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை திடப்படுத்துங்கப்பா நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சுருக்கமாக சொல்லணும்னா, நம்மோடு தொடர்பு கொள்ளணும், நம்மோடு உறவு கொள்ளணும்னு விரும்புகிறார். நீங்கள் விரும்புகிறீங்களா? நீங்கள் விரும்பினா கண்டிப்பாக கர்த்தர் அதை செய்வார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்குதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா. எவ்வளோ பெரிய ஆண்டவரப்பா, எவ்வளோ பெரிய வானத்தின் பூமி உண்டாக்கின பெரிய தேவனப்பா. நாங்கள் அற்பமான உதவாதலாக இருந்தாலும் எங்களோட கூட உறவாட வேண்டும் நீங்கள் விரும்புகிறீங்கப்பா.
எங்களை தொடணும், எங்களை பரிசுத்தப்படுத்தணும், தகுதிப்படுத்தணும், எங்களை ஆசீர்வாதமான பாத்திரங்களாக மாற்றணும், பெரிய ஊழியக்காரர்களாக பெரிய ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற்றணும்னு விரும்புவீங்கப்பா. அதற்காக சோத்திருக்கிறையா. இந்த செய்தியின் மூலமாக எங்களோடு நீங்கள் பேசுனீங்கப்பா. எங்களோடு உறவாட விரும்புகிறேன் தெரிந்து கொண்டப்பா. எங்களை நேசிப்பதற்காக நன்றி துதிக்கிறையா. யார் யார் இந்த வேலையில செய்தியை கேட்டு நான் என்னோட வாங்க, என்னோட உறவாடுங்க, என்னை தொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, யார் யார் கேட்குறாங்க அவங்களுக்கு தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த வேதனையில், கண்ணீரில், கவலையில், பிரச்சனையில், எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் தொடுங்கப்பா. உங்களை பிள்ளைகளை தொடுங்கப்பா. நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க, தொட்டு பரிசுத்தப்படுத்துங்க, தொட்டு ஆசீர்வதித்து ஆண்டவரே இப்படி ஊழியக்காரர்களாய் மாற்றுங்க, இப்படி கரத்தில் உபயோகமுள்ள பாத்திரங்களாய் மாற்றுங்கப்பா. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க ஆண்டவரே. எல்லா கஷ்டம், பிரச்சனை, கடந்தொல்லை எல்லாவற்றையும் மாற்றுங்க. நாமத்தை மைப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யும். என்ன வியாதி இருந்தாலும் நீங்க தொடும் பொழுது கத்தாவே அந்த வியாதியில் ஒரு பரிபூர்ண விடுதலை வரும்னு நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. என்ன சூழ்நிலை பிள்ளைகள் இருந்தாலும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, தொடுங்கப்பா. தொட்டு பரிபூர்ண விடுதலை, ஆரோக்கியத்தை இப்பொழுதே கட்டிடுங்க. நாமத்தை மைப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.